Hello guys, welcome back to our channel NS Vlogs. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போது அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இது எதுக்கு செய்கிறோம்னா காலிஃப்ளவரில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்க போகிறோம். இப்போது அது ஒரு 5 minutes கழித்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட போகிறோம். இப்போ அந்த காலிஃப்ளவர் அந்த தண்ணியில் ஒரு 5 minutes நல்லா இருக்கட்டும். ஸோ அந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆனவுடனே நம்ம அந்த தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணி காலிஃப்ளவர் தண்ணியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நம்ம அந்த காலிஃப்ளவரை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் காரத்துக்காக மிளகாய்த்தூள், இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கடலை மாவு அண்ட் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இது ஸ்டர் ஃப்ரைனால நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் போடுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும், கிறிஸ்பியாகவும் வரும். இப்போது அதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது அதுதான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். Final output of cauliflower stir fry turned out like this. Do like, share and subscribe to our channel.